டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கேவி ஆனந்த் டைரக்ஷனில் நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய 37வது படம், அதாவது காப்பான் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதும் தெரியுங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட், ஷூட்டிங் ஸ்பாட், வீடியோ அப்படின்னு ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம குஷியை கொடுக்குற வகையில் இப்போ ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இந்த சூர்யா 37 படத்துலேருந்து. ஸோ இந்த படத்தில் மோகன்லால் மற்றும் ஆர்யா இவங்க 2 பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் பண்ணுறாங்க அப்படின்றதும், ஷாஷா ஃபீமேலில் நடிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா மோகன்லாலுடைய கேரக்டர் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோகன்லால் இந்த படத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டராக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்துச்சுங்க. பட் அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ரீசன்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மோகன்லால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு நேஷன்ஸ் பிரைம் மினிஸ்டராக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும், அவருக்கு ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் பாடிகார்டு ஆஃபீஸராக நம்ம சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா சூர்யாவே ஒரு ரீசன்ட் லைவ் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் மட்டும் இல்லாமல் ஒரு பேட்ரியாட்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்க போகுது அப்படின்னும் போது படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாக தாங்க ஆகுது. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2019 ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிவந்த தகவல் படி இந்த படத்தை ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியாட்டிக் படம் இல்லையா. ஸோ ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் ஃபேன்ஸுக்கு இன்னுமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான போஸ்டர்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆனிச்சு. ஸோ ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துச்சு. சூர்யாவோட கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கமெண்டோ மாதிரியான ஒரு லுக் கொடுத்துருந்தாங்க சூர்யாவுக்கு. ஸோ இப்போ இந்த படத்துக்கான டீசர், மியூசிக் ஆல்பம், ரிலீஸ் டேட், இதுக்கான அப்டேட்டுக்கெல்லாம் ஃபேன்ஸ் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் இந்த காப்பான் படத்தை பிக்ஷினா பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.